அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகள் இந்திய கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி உட்பட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம். இந்திய கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தீவிர தேர்தல் பிரச்சாரம். புன்னும் சத்திரம், முன்னூர், அத்திப்பாளையம், குப்பம் போன்ற பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கும் எனது அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ அவர்களுக்கும் உறுதியாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த பகுதிக்கே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான இடத்தை தேர்வு செய்து பட்டா வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களிடத்திலே அளிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அனைத்து காலனி பகுதியினுடைய மக்கள் வசிக்கின்ற வீடுகள் 20 ஆண்டு காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 2000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்து 2 ஆண்டுகளில் அனைத்து காலனி வீடுகளும் பராமரிப்பு செய்து தரப்படும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல முதல் கவலை குளத்து வேலை கரெக்டா வேலை வைப்பாங்களா மாட்டாங்களா, இந்த மோடி இதோடு முடிச்சு விட்டுருவாரா, இந்த 50 நாள் வேலைக்கு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு சம்பளம் தர்றாங்களே, மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, கைச்சினம் தான் ஜெயிக்கும். ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார். அதனால் இந்த வேலைக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது. இதே மாதிரி விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும், கல்வி கடன்கள் நம்ம கொடுத்து ரத்து செய்யப்படும், புதிய கல்வி கடன்கள் கொடுக்கப்படும், விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படும் சொல்லியிருக்கோம். உப்பு பாக்கெட் 20 ரூபாய்க்கு விற்குதா, சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு விற்குதா, சிப்பா அரிசி 2000 ரூபாய்க்கு விற்குதா. அம்மாயி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மாயி சொல்லுங்க, அடுத்து நான் தான் கேட்க போறேன். பவுனு 56,000 ரூபாய்க்கு விற்குது. எல்லா ஊர்லயும் புலம்புறாங்க, தாலி மூக்கத்தையோட வாங்க முடியல. இந்த நிலைமை மாறணும்னா நீங்க மத்திய அரசாங்கத்தை மாத்தி மோடிக்கு பதிலாக ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். மோடி மோதன் சொல்லுங்க விஜயபாஸ்கர் என்ன, அடுத்த நாள் தூக்கி கொண்டே ஜெயிலில் வச்சிருவாங்க. அடுத்து 8 வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது. அவ்வளோ பெரிய ஊழல். அதனால ஊழல் பண்ணுறவங்களாம் வாயை பத்திரமா ஒழுங்கு மரியாதை வச்சிருக்கணும், பொய் பேசக்கூடாது. அதனால வந்து நீங்கள் யோசிச்சு கைச்சலத்துக்கு போடுங்க. நம்ம ஒன்றும் ஊழல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு குடும்பம் கிடையாது, தொழில் கிடையாது. நம்ம எம்பி பதவி இருந்தாலும் இல்லாட்டி முழு நேரம் மக்கள் பணியில் தான் இருக்கிறோம். இவங்களை மாதிரி இந்த ஊழல் பண்ணுறது ஓடி ஒளிஞ்சிக்கிற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. நீங்கள் அதனால் கைச்சலத்துக்கு ஓட்டு போடுங்க. அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் நம்பாது.